புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம தேசத்தில் நிறைய வினோதமான நம்ப முடியாத சம்பவங்கள் நிஜமாவே நடந்திருக்கு. அது வரலாற்று ஆய்வாக பதியப்பட்ட ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபணப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது செவிவழி செய்திகளாகவும் நிறைய கதைகள் இருக்குது. அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெரிய மலைநாடு. அந்த மலைநாட்டில் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய புல்வெளி. இந்த புல்வெளியில் தினம் காலையிலேயே மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் அவங்களுடைய மாடுகளை ஓட்டிகிட்டு வந்து புல் மேய விட்டுட்டு இவங்கெல்லாம் விளையாடுவாங்க. அங்கே நல்ல வளமான பசுமையான புற்கள் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு மாடுகளும் ஆரோக்கியமாக நிறைய பால் வளம் பெருகி இருந்துச்சு. இப்படி இருக்கிற போது மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற போது இந்த குழந்தைகள்லாம் விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நாள் ஒரு சிறுவன் என்ன பண்ணா, தூரத்தில் அந்த புல்வெளியிலேயே ஒன்று மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கிறத பார்த்தான். அதை ஒட்டி முன்னாடி பார்த்தா ஒரு சின்ன மைதானம் மாதிரியான ஒரு இடத்தையும் கவனிச்சான். இந்த பையன் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த மேடு மாதிரி இருக்கிற இடத்துல உக்காந்தான். எல்லாரையும் பார்த்து ஏதோ நீதி விசாரணை செய்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சான். எல்லா பிள்ளைகளும் அவனுக்கும் ஜால்ரா போட்டு அப்படியே விளையாட்டுக்கு பேசினாங்க. இது ஒரு நாள் தொடர்ந்துச்சு, 2 நாள் நடந்துச்சு, 4 நாள் நடந்தது, தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இப்படி பேச 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 அவனுக்கு புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாலாவட்டத்தில் ஊருக்குள்ள நாட்டில் நடக்கும் இல்லையா, அது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் இங்கே விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மேலே இந்த புல்வெளியில் மேட்டில் உட்காந்து பேசுகிற அந்த பேச்சு யார் உக்காந்தாலும் அந்த இளைஞர்கள் அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போய் சொன்னாங்க. அப்பா அம்மாவுக்கும் வித்தியாசமாக இருந்தது. சரி, இது ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு இப்படி ஊருக்குள்ளே அரசல் புரசலாக இந்த விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா காதுக்கும் போச்சு. புல்வெளிக்குள்ளே குழந்தைங்கள்லாம் போகிறாங்களாம், மாடெல்லாம் ஒரு பக்கம் மேய்தான், விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைகள் அந்த மேடான இடத்துல உக்காடுற போது அவன் வந்து ராஜா மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு மாறிடுறான். இப்படி ஒரு இது வித்தியாசமாக நடக்குதுங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராஜாவுக்கு ஒரு ஆர்வம். அவர் ஆளை அனுப்பி பார்க்குறாரு. அந்த இடமே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குன்னுட்டு புல்வெளியை தோண்ட ஆரம்பித்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த மேடான இடத்துல ஒரு பெரிய கம்பீரமான கருப்பு பளிங்குல செய்யப்பட்ட சிம்மாசனம் இருந்தது. அதுக்கு வெள்ளை பளிங்குல கைப்பிடியும் தந்தத்தினால அங்கங்கே பூண்கள்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சிம்மாசனம் இருந்ததுக்கு எதிரில் ஒரு சின்ன மைதானம் மாதிரி இடம் இருந்தது இல்லையா, அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜ தர்பாரா இருந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை என்ன ஏதுன்னு ஒரு நல்ல அறிவில் சிறந்த ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்டாரு ராஜா. அப்பதான் தெரிஞ்சிச்சு, விக்ரமாதித்ய மகாராஜாவினுடைய அந்த சிம்மாசனங்கள்ல இதுவும் ஒன்று. நம்ம தேசத்துல பல விக்ரமாதித்ய மகாராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு ராஜாவுடைய சிம்மாசனம்னு தெரிய வந்தது. தீர்ப்பு சொல்றதுலையும் நீதி பரிபாலனத்திலையும் விக்ரமாதித்யன் ரொம்ப பெயர் பெற்றவர் இல்லையா, அதனால அந்த சிம்மாசனத்து மேல ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆசையும் மரியாதையும் வந்தது. இனிமே நாம நம்ம அரண்மனையில தர்பார்ல இந்த சிம்மாசனத்துல உக்காந்து தான் மக்களுக்கு நீதி விசாரணை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இருந்தாலும் அது ஒரு பெரிய மகாராஜாவுடைய நாற்காலி இல்லை, அதை அப்படி சட்டுன்னு கொண்டே போட்டோமா உக்காந்தோமான்லாம் உட்கார முடியாதுங்கிறதுனால அதை கொண்டு போய் அரண்மனையில வச்சு சுத்தம் செஞ்சு நல்ல ஜோதிடம் தெரிந்தவர்கள் மூலமா நல்ல நாள் பார்த்து ஒரு பெரிய யாகம் வளர்த்து ஊர்ல மற்ற நாட்டில் உள்ள நண்பர்களை எல்லாம் அழைச்சு எல்லாரும் வேத மந்திரங்கள் முழங்க, நல்ல மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, எல்லாரும் நல்ல துதிகள் சொல்ல, பூ போட்டு பூஜை பண்ணி நல்ல நேரத்தில் போய் அந்த சிம்மாசனத்தில் உக்காடுறதுக்கு கிட்டக்க போனார் ராஜா. அவர் கிட்டக்க போன நிமிடத்துக்கும் எங்கிருந்தோ பறந்து வந்தது ஒரு பெரிய கருடன். பறந்து வந்தது அந்த நாற்காலியுடைய கைப்பிடியில் உக்காந்துட்டு ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. நீ ஆசைப்படுறதெல்லாம் இருக்கட்டும், இதில் உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆமாம், எனக்கு தகுதி இன்னும் வரணும் தான். அப்படின்னா நான் இன்னும் சில நாட்களுக்கு கடுமையான விரதம் இருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து உட்காடுறேன்ட்டு சிம்மாசனத்தில் ராஜா வந்து உட்கார்ற அந்த விஷயத்த தள்ளி வச்சுட்டாங்க. 4-5 நாள் நல்ல விரதம் இருந்தார், பூஜை பண்ணினார், சாமி கும்பிட்டாரு. மறுபடியும் ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து உட்கார வந்தார். மீண்டும் பார்த்தா அதே மாதிரி கருடன் வந்து பக்கத்தில் உட்காந்து, நீ உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க,
23 முறை இதே மாதிரி ராஜா 1 வாரம் 10 நாள்னு விரதம் இருக்க வேண்டியது நல்ல நாள் பார்த்து வந்து உட்கார்றதுக்கு வரும்போது கருடன் வந்து கைப்பிடியில் உட்காந்து இதே கேள்வியை கேட்க வேண்டியது. 23 முறை முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு முறை அதில் உட்கார்றதுக்கு இதே போல விரதம் யாகம் பூஜை எல்லாம் செஞ்சு ராஜா நல்ல நாள் பார்த்து அந்த சிம்மாசனம் பக்கத்தில் வந்தார். 24வது முறையாகவும் கருடன் பறந்து வந்து உக்காந்துச்சு. இப்போ அந்த கருடன் ராஜாவை பார்த்து, இன்னமுமா நினைக்கிற நீ இதில் உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு அப்படின்னு அதே கேள்வியை கேட்டுச்சு. ராஜா இப்போ தலை குனிஞ்சு அமைதியாக நின்னார். திடீர்னு வானத்தில் இருந்து இன்னும் ஒரு 23 கருடன்கள் வேகமாக வந்தது. இந்த 24வது கருடனும் சேர்ந்து பெரிய சிம்மாசனத்தை அப்படியே கொத்தி தூக்கிட்டு வானத்தில் பறந்து போச்சு. இப்போ அந்த ராஜா அமைதியாக இருந்தார் இல்லையா? என்னதுனால அமைதியாக இருந்தார்? முன்னாடி பதவி ஆசை, இந்த சிம்மாசனத்து மேலே ஒரு பேராசை, அந்த ஆசையில் உட்கார்றதுக்கு வந்தார். ஆனால் இப்போ கருடன் கேட்ட கேள்விக்கு மௌனமாக இருந்தார். அப்போ வானத்தில் இருந்து அசரீரியாக ஒரு குரல் வந்தது. எப்போ நீ எனக்கு இதில் உட்காரணுங்கிற ஆசையை துறந்து நிஜமாவே உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்போவே உனக்கு அதுக்கு தகுதி வந்தாச்சு. விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் உட்கார்றது தான் பெருமைன்னு இல்லை. எங்கே உட்கார்ந்து தீர்ப்பு சொன்னாலும் நீதி பரிபாலனம் பண்ணாலும் மன்னன் என்பவன் நாட்டினுடைய முதல் சேவகன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தால் எந்த தீர்ப்பும் சிறப்பானதாக இருக்கும், எந்த மன்னனுக்கும் அதுவே பெருமையானதாக இருக்கும் என்று வானத்திலே இருந்து அசரீரி சொன்னது. இப்படி 24 முறையும் மன்னன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கடைசியில தான் இந்த நாட்டினுடைய முதல் சேவகன் என்கின்ற பெரிய பாடத்தை உணர்ந்து கொண்டான். நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமே. நன்றி. ஸோ இதே மாதிரி ரொம்ப அழகான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். Until then, it's டாடா bye bye from ஜெயின். இந்த பக்கம் வந்து ஆஷிகா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட்.